வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓபா ஃபெமி ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார். ஏன் பண்ணலை? அப்புறம் பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான பிளான் என்ன? WWE ரெசல்மேனியா மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அண்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி WWE சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா? முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரெசல்மேனியா டே 1 டே 2 மொத்தமாக உங்கள்கிட்ட ஒரு ரேட்டிங் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5க்கு 5 வேணால் கொடுப்பேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. திருப்தி அளிக்கிற ஷோ இல்லை, கரெக்டு தானே? அப்படி இருந்தோம் சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுடைய வாட்ச் ஹவர்ஸ் ரொம்பவே அதிகமாகவும் வியூவர்ஸும் அதிகமாக கிடச்சிருக்குது. டோட்டலி ரெசல்மேனியாவுடைய சோஷியல் மீடியா வியூஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.3 பில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது 1.3 மில்லியன் கிடையாது, பில்லியன். அதாவது 1000 மில்லியன் வியூஸ் சொல்லுவோம்ல, அந்த 1000 மில்லியன் வியூஸ் தான் 1 பில்லியன். அப்போ 1300 மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஏன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் இருக்கிறதே பெருசு. ரெசல்மேனியா டோட்டலி இது ஒரு மேட்சை குறிப்பிட்டு தகுந்த இல்லை, ரெசல்மேனியா நடந்த எல்லா மேட்சஸோடைய சோஷியல் மீடியா வியூஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி 1300 மில்லியன் வியூஸ், அதாவது 1.3 பில்லியன் வியூஸ் கிடச்சிருக்குது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி முடிச்சிட்டாரு. ரா பிராண்ட் இதுக்கப்புறம் அவருக்கு வேலை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா விஷன் டீம் கூட இருக்கிற ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு, செத் ரோலன்ஸ் கூட இருக்கிற ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு, ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கிற ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பங்குக்கு ரால என்ன வேலை? எந்த வேலையுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பங்குக்கு பார்த்தீங்கன்னா ரால ஒரு பிரேக் தேவை. ஆனால் பங்கு என்ன சொன்னார்? சம்மர் டைமில் எல்லாருமே வீட்டில் இருக்கிற மாதிரி நான் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். மேபி பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ராவை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் ஃபாட்டு போயிட்டார். பெரிய ரெஸ்லர் ஜேக்கப் ஃபாட்டு அவரே ராக்கு போயிட்டாரு. ஸ்மாக்டவுனில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸை தவிர்த்து பெரிய முகங்கள் யாரும் இல்லை. ட்ரூ மேக்கின்டையரும் ஒரு சின்ன வெக்கேஷனுக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மேபி அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ணதுக்கு பங்கு ஸ்மாக்டவுனுக்கு போகலாம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பங்கு ஸ்மாக்டவுன் போயே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரால தான் பங்கு இருக்காரு. அங்கே இருக்கிற ஸ்டோரி லைன் நிறைய முடிச்சுட்டாரு. இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் வரும்போது அங்கே அவருக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி லைன் நிறைய இருக்கும். சும்மா வீட்டில் இருந்தால் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. எப்போ போய் நமக்கான வாய்ப்புகளை தேடுறோமோ அப்போ தான் கிடைக்குன்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த டைட்டையே உத்து நோக்கி பாட்டிருப்பார். கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு முரட்டு பையில எப்போ டைட்டிலுக்கான மேட்சை வச்சுக்கலான்னு சொல்லி அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்கும் ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு பங்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக பங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்சை எதிர்பார்க்கலாம். இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா ராண்டி ஆர்டன் தான். நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கலாம். மேபி அப்படி நடக்கும் பட்சத்தில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது தெரில. ஸோ நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். WWE பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெசல்மேனியாக்கு அப்புறமா சிஎம் பங்குடைய ஸ்டோரி எப்படி புக் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி ராண்டி ஆர்டன் ஸ்டோரி எப்படி புக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்மாக்டவுன் நடக்கும்போது தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வழக்கம் போல் ட்ரிபிள் ஹெச் சொதப்பாமல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனை இந்த வாரம் மண்டே நைட்ரா மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெசல்மேனியா முடிந்த பிறகு ஓபா ஃபெமியை நான் பிராக் லெஸ்னரையே பீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஓடிசி ஒன்று நோக்கி தான் வரப்போகிறேன், உன்கிட்ட இருக்கிற கோல்டு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதாவது ஓபா ஃபெமி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. டபிள்யூபிள்யூக்கு 3 மாதத்தில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதெல்லாம் பெரிய வாய்ப்பு. அதுவும் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோதுறதெல்லாம் அரிய வாய்ப்பு. 27 வயதான ஓபா ஃபெமி டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறாரு. இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் ஓபா ஃபெமிக்கும் அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பிகாஸ் ஓபா ஃபெமியோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு பவர் ரெஸ்லராக இருக்காரு. ஸோ பவர் ரெஸ்லருக்கும் அதாவது ரோமனுக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு பெரிய அரங்கத்தில் மேட்ச் நடக்குதுன்னா அது உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு பெரிய அரங்கத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும். பேக்லாஷ், அதுக்கப்புறமா கிளாஸ் இன் இத்தாலி, இதுக்கப்புறமா WWE அப்கமிங் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக 12,000-15,000 ஆடியன்ஸை வச்சு நடக்கிற ஒரு மீடியமான பேப்பரியூ. அந்த பேப்பரியூஸில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கும்
ஃபெமிக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் நடத்திட்டா ஃபியூச்சரில் பெரிய ஷோஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்தால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா இதை நடத்தலை. அதாவது ஓபா ஃபெமி சேலஞ்ச் பண்ணதுக்கு ரோமன் ரெயின்ஸ் என்ன பதில் அளிச்சிருப்பாருன்னா, ஓபா நீ பிராக்கையே பீட் பண்ணிட்ட, பெரிய லெவலில் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ கொஞ்சம் வளரணும் தம்பி, கொஞ்சம் பொறுத்ததுக்கு அப்புறமா மோதிக்கலான்னு. மேபி WWE பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேப்பரில் நடத்தலாம். பெரிய பேப்பர்னா 2027 ரஸ்ஸல்மேனியா, 2026 சம்மர் ஸ்லாம், இப்படிப்பட்ட பெரிய பெரிய பேப்பரையும் அப்கமிங்ஸில் WWE நடத்த போகிறாங்க. அந்த ஷோஸில் மேபி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் போபா ஃபெமிக்குமான மேட்ச் நடத்தலாம். அதனால தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WWE நடத்தலை. அப்படி நடத்தாட்டாலும் WWE பார்த்தீங்கன்னா பேக்லாஸுக்கு ஒரு தரமான ஒரு மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டு. ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு புது சாம்பியன் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு தரமான ஆப்போனண்ட்டை அப்கமிங் பேக்லாஷ் பேப்பரில் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் WWE சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவருடைய ஆப்போனண்ட் ஏஜே ஸ்டைல்ஸ் பிரம்மாண்டமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் சினா சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அவருடைய ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட் யார்? ராண்டி ஆர்டன். இப்படி ஒவ்வொரு ஆப்போனண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா WWE புது சாம்பியன் ஆனதுக்கப்புறமா யாருமே கணிக்க முடியாத ஒரு வெற்றியாளராக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ WWE பார்த்தீங்கன்னா நியூ WWE ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு டஃப்பான ஆப்போனண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டுவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாம் டைமில் மேபி ஓபா ஃபெமிக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காலையில் 5:30 மணி அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகுது. சோஷியல் மீடியா வாட்ச் ப்ரோ ரெஸ்லிங்கில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துக்கலாம். அதுக்கு வெப்சைட்டில் பார்க்கணும். இது தவிர்த்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிளிப்ஸ் போடுவாங்க, மேட்சஸை போடுவாங்க, அதை கூட பார்க்கலாம். இல்லாட்டா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். இப்போது இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நியூ உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற ரியா ரிப்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மாக்டவுன் சைடு அவங்க தான் புது சாம்பியனாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. WWE டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற பேஜ் மற்றும் ரெக்கி பெல்லாக்கு என்னாச்சுன்னு தெரில, இன்ஜுரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ காலம் ஓடும் அப்படிங்கிறது தெரில. ஸோ பேஜ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராக்கும் வரல, சும்மா ஆடியன்ஸ் சைடு உட்காந்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்மாக்டவுனில் சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா போன வாரம் நடந்து முடிஞ்ச ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்டன் மீண்டும் கோடி ரோட்ஸை அட்டாக் செய்திருப்பார். இதுக்கான தெளிவான விளக்கத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் அப்படிங்கிற செக்மெண்ட் மேபி உங்களுக்குள்ள பேக்லாஷில் அகைன் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணதுக்காக ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட்டை WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போக WWE பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது போன வாரமே நடக்க வேண்டியது. பட் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நியூ கண்டென்டராக இப்போ செலக்ட் ஆகிருக்கிற டிஃப்னி ஸ்டேஷனுக்கும் ஜூலியாக்கும் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர்த்து லாட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஏன்னா ஆல்ரெடி ராவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸ் வந்து ராலேருந்து ஸ்மாக்டவுன் இருப்பாங்க, NXT ரெஸ்லர்ஸ் ராக்கு போயிருப்பாங்க. இதே மாதிரி லாட் ஆஃப் த சர்ப்ரைஸ் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்மாக்டவுன் எப்படி இருக்குது, அதே மாதிரி நியூ யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற ட்ரிக் வில்லியம்ஸோடைய செலிப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் இருக்குது. ஸோ ஸ்மாக்டவுன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.